உன் ஜாதகம், உன் தலையெழுத்து இப்படி தான் வந்து அமைஞ்சிருக்குன்னு. அதுவும் இந்த மைனா படத்தலாம் எடுத்துக்கிட்டா, அந்த ஓகே. ஒய்ஃபோட மெட்டீரியல் எப்படின்னா, ஃபோன எடுத்த உடனே எங்க இருக்கீங்க? எப்ப வருவ? ஓகே. இந்த மாதிரியான டெரர் ஒய்ஃப் எல்லாம் இருக்காங்களே. ஓகே. இதெல்லாம் யாருக்கு அமையும் இந்த சார்? மைனா படம் வந்ததுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆ. எல்லா ஆண்களும் அதேதான். எல்லா ஒய்ஃபும் அவங்க வீட்டுக்காரங்கள்ட்ட என்ன பேசுவாங்க? எப்ப எங்க வரீங்க? இருக்க? எப்போ வரீங்க? ஓகே. இந்த இந்த 2 தான் வந்து இவங்களுக்கு பழகி போயிருக்கும். எடுத்தோனே 2 வார்த்தை தான். இவன் வேற யார்ட்டயாச்சும் கூட ரொம்ப நேரம் பேசுவான். பொண்டாட்டிட்ட 2 லைன் தான் 2 பேசுவான். வார்த்தை தான். ஏன்னா அவங்க கேட்கறது 2 எக்ஸ்ட்ரா கொஸ்டின்லாம் வராது. எத்தன மணிக்கு வருவீங்க? சாப்பிட்டு தூங்கிடவா? தான் இருக்குன்ற மாரி. சரி இருந்தாலும் பொதுவாக ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் என்பது மனைவியை குறிக்கக்கூடிய. அப்ப சுக்கிரனுடன் ஏதாச்சும் ஒரு வலுவான கிரகங்கள் இல்லைன்னா ஸ்ட்ராங்கான கிரகங்கள் சேர்ந்திருந்தா. ம். அப்ப ஸ்ட்ராங்கான கிரகம்னா ரகுடான கிரகம் வந்து ஜோசியத்திலே வந்து செவ்வாய் தான். ஓகே. அப்போ ஒரு ஜாதகத்தை திறக்கிறப்ப செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கு. அல்லது சுக்கிரனுக்கு 1, 5, 7, 9வது ராசியில செவ்வாய் இருக்குன்னா, அவங்க ம். ஒய்ஃப் வந்து ரொம்ப ரகுடா, ம். ஒரு மாரி எல்லாத்தையுமே ஒரு ஒரு அசிங்கப்படுத்துற மாரி தூக்கி எறிஞ்சு பேசுறது, இல்லன்னா தன்னுடைய கண்ட்ரோல்ல அடக்கி வச்சுக்கிறது. ஓகே. எதா இருந்தாலும் ரஃப்பா ஒரு ஹேண்டில் பண்றது. டாமினன்ட்டா இருப்பாங்க. டாமினன்ட்டா இருப்பாங்க.